வீடு கட்டும் நண்பர்களுக்கான தகவல் இது. நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு போர்ட்டிக்கோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் வீட்டுக்கு மறக்காமல் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பாத்ரூமுக்கு பாத்ரூம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூம் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் டோர் கொடுக்க முடியுமான்றதை பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஏதாவது வெளியே ஏதாவது கண்டலன்ஸோ மற்ற ஏதாவது சின்ன சின்ன வேலைக்கு ஏதாவது வெளியே போயிட்டு வரும்போது குளிச்சுட்டு போகணுன்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு டாய்லெட்டுக்கு ஒரு 2 lakhs எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் டோர் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்களுடைய ஃப்ளோரிங்கில் 1லேருந்து 2 இன்ச்சு வரையே ஸ்லோப் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். நாளைக்கு நீங்கள் ஏதாவது வண்டி வாகனங்கள் நிறுத்தி கழுவும் போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகிற மாதிரி ஸ்லோப் வர்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதாவது 10 அடிக்கு 1 இன்ச்சிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் ஸ்லோப் கொடுக்க முடியுமான்றதை பாருங்கள். மூணாவது பாயிண்ட்டு, இந்த மாதிரி ஒரு டேப் ப்ரொவிஷன், அதாவது நீங்கள் கார்டனுக்கோ இல்லாட்டி வண்டி வாகனங்கள் கழுவுறதுக்கோ தேவையான தண்ணீர் வசதி நீங்கள் அமைச்சிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. நாலாவது பாயிண்ட்டு, இந்த மாதிரி ஹை ரூஃப் பீம் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு லோயர் லெவலில் 7 அடி லெவலில் ஒரு பீம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு கட்டடம் ஒரு 3 அடிக்கு கட்டடம் கட்டி அதுக்கு மேலே ரூஃப் காங்கிரீட் வர்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதனுடைய பர்பஸ் என்னன்றதை நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். 5வது பாயிண்ட்டு, இந்த மாதிரி ஒரு சம்பு கொடுத்து நீங்கள் அதுக்கு மேலே ஒரு மேனுவல் கவர் கொடுக்கும்போது மேக்ஸிமம் ஒரு 1/4 இன்ச் திக்னஸ், அதாவது இந்த போர்ட்டிக்கோ டைலை சுற்றியும் நம்ம இந்த மேனுவல் கவர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த மேனுவல் கவர் ஒரு உங்கள் டைல் ஃப்ளோரிங்லேருந்து ஒரு 0.25 இன்ச்சஸ் வர்ற மாதிரி 1/4 இன்ச்சுக்குள்ளே வர்ற மாதிரி ஃப்ளோரிங் லெவல்லேருந்து 1/4 இன்ச்சு மட்டும் தூக்கி வச்சு பிளான் பண்ணிக்கிங்க. ஏன்னா ரொம்ப தூக்கும்போது நாளைக்கு உங்களுக்கு வண்டி நிறுத்துறதுக்கோ இல்லாட்டி நடந்து வரும்போது தட்டுறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் மறக்காமல் கடைபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். வீடு கட்டும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.